எஸ்ஐஆர்னால பலன் பெற போகிறது திமுக தான். எதிர்க்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அந்த சிஸ்டமை அவங்க கையில் எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ பாஜக தான் அதுல இருந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இவங்க போலி வாக்குகள்ல தான் ஜெயிச்சாங்களா? இந்தியாவிலேயே இன்னைக்கு அதிகமான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இழைக்கப்படுறது தமிழ்நாடு. அதுல தமிழ்நாடு அரசு ரொம்ப தோல்வி அடைஞ்சிருக்கு. திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு அதிமுக கூட்டணி இல்லை தான். நான் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். நான் அமித்ஷாஜிக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன். நேரடியாக அதிமுக அவர் சில குரல்கள் தான் எழும்புதே தவிர கேட்க வேண்டிய முக்கியஸ்தர்கள் யாரும் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. திமுக எப்பயுமே ஒட்டுண்ணி மாதிரி காங்கிரஸை விடவே மாட்டாங்க. திமுகவோட பயணித்தால் காங்கிரஸுக்கு வெற்றி கிடைக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு. அதனால தான் அவங்க விஜய் கூட போனோங்கிறதும் ஒரு பக்கம் குரல்கள் எழுந்து வருது. அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவரோட அட்வைஸ் எல்லாருக்குமே பொருத்தமாக இருந்தது. அப்படி ஒரு இந்திய பெண்களுக்கு கிரிக்கெட் ஒரு விளையாட்டு தேவையா இப்படியெல்லாம் நகைத்தாங்க, ரொம்ப அவமானப்படுத்திருக்காங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தகராறே அதிகமாக இருக்கு. இதை வேற பிக் பாஸ் தகராறு வேற நம்ம பார்த்துக்கணும். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கு. அரசியல் வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் நெருங்கிருச்சு, அதனால ரொம்ப களம் சூடு பிடிச்சதா பார்க்குறேன். எல்லா கட்சிகளும் தீவிரமாக அவங்களோட ஓட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பாஜகவும் எலெக்ஷன் பணிகளை தீவிரமாக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பூத் லெவல் ரீஸ்ட்ரக்சரிங் எல்லாம் இன்னும் தீவிரமாக போயிட்டுருக்கு. காரணம் இந்த எஸ்ஐஆர்னால இன்னும் கொஞ்சம் அதுக்குண்டான பணிகள் தீவிரமான்னு சொல்லும் போதே எல்லா கட்சிகளும் தீவிரமா இருக்காங்க. அதே போல பாஜகவும் தன் பணிகள்ல தீவிரமா இருக்கு. நீங்க சொன்ன தீவிரத்துல இருந்து அந்த தீவிர வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிறதா இப்ப மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கு. எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. பாஜகவுக்கு வேண்டப்படாத வாக்குகளை எல்லாம் நீக்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. பீகார்லையும் அதை தான் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் இப்போ தமிழ்நாட்டிலையும் பண்ண போகிறாங்க அப்படின்ற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. உங்களோட பதில் என்ன? ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும்னா இந்த எஸ்ஐஆர்னால பலன் பெற போகிறது திமுக தான். திமுக தன்னுடைய தனக்கு எல்லா பாஜக தலைவர்களும் இந்த வார்த்தையை ஆமாம், எல்லா பாஜக தலைவர்களும் சொல்கிறத விட உண்மையும் கூட. அதில் என்ன இதில் நடக்குதுன்னா, இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் விதிவிலக்கம் மாறுது. இதெல்லாம் இங்கே மட்டும்தான் அந்த மாதிரி சூழ்நிலை. ஃபேராக இது எஸ்ஐஆரில் இவங்க ஃபேராக நடந்துக்குவாங்களா, திமுக ஃபேராக நடந்துக்குமாங்கிற பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கு. இந்த பிஎல்ஓஸ் பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 99% அவங்க அதிகாரிகள்னு சொல்கிறத விட திமுக நிர்வாகிகளாக கூட இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அது இல்லாமல் இருக்கணும். அவங்க உண்மையாவே நடுநிலையா இருப்பாங்கல்ல மேடம், கண்காணிக்கிறதுக்கு கூட தான். ஆமா, பிஎல்ஏஸ் அதனால அப்பாயிண்ட் பண்றோம். பிஎல்ஏ 1 பிஎல்ஏ 2 பிஎல்ஏ 2 ஒரு பூத்துக்கும் பிஎல்ஏ 2 இருப்பாங்க, ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறோம். அந்த அளவில் எல்லா கட்சியும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பாஜக மட்டும் கிடையாது, எல்லா கட்சியும் தன்னுடைய பிஎல்ஏ 2ஸை கொடுப்பாங்க. அதனால் இந்த வாக்காளர்கள், இறந்த வாக்காளர்களை நீக்குவது, புதிய வாக்காளர்கள் 18 வயசு நிரம்பியவர்களை சேர்ப்பது, அப்புறம் இடம் மாறி போனவங்களோட வாக்குகள் 2 இடத்தில் இருக்குமே ஆனால் ஒரு இடத்துல கேன்சல் பண்ணுறது, அது மாதிரி பல்வேறு நடைமுறைகள் இதில் பின்பற்றப்படும். இது சம்மரி ரிவிஷன் கிடையாது, இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த இன்டென்சிவ் ரிவிஷனில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு இது நடக்குது. 20 ஆண்டுகள் 2002 2005 நடந்திருக்கு. 2002 கிட்டத்தட்ட 197 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ்க்கு நடந்திருக்கு தமிழ்நாட்டில். 2005 37 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ்க்கு 40க்கு மேலே அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ்க்கு நடந்திருக்கு. எவ்ரி 20 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நடக்கிற விஷயம், ரொட்டீனில் தான் வந்திருக்கு. இதை ஒரு பாதிப்பாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திமுக இதுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சுட்டு, ஆனால் பிஎல்ஓவை மட்டும் அவங்க ஆட்களை போட்டுட்டாங்க. பிஎல்ஏவும் மீட்டிங் நடத்தி முடிச்சுட்டாங்க. அவசர அவசரமாக எல்லா மீட்டிங்கும் நடத்திட்டாங்க, அப்பாயின்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அவங்க தீவிரமாக இருக்கிறாங்க இதை நடத்துறதுல. காரணம் என்னென்னா, அவங்க பாஜகவோட வாக்குகளை எல்லாம் வெளியில் கட் பண்ணிடலாம், அப்படி டிலீட் பண்ணிடணுன்ட்டு ஒரே முடிவோடு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் எனக்கு தெரியுது. அப்படி பார்க்க போனால் பாஜக அதிமுக வாக்குகளை எல்லாம் இது கட் பண்ணிட்டா, இவங்களுக்கு வர்ற வாக்குகளை வச்சு இவங்க மீண்டும் ஆட்சி அமைச்சிடலாம். அப்படியே
அந்த ஆசையில் கூட இதை அவங்க பயன்படுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இந்த சிஸ்டமை. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு தான் அதிகமாக அதுக்கு லாபம் இருக்கக்கூடிய இவங்க எதிர்க்கவும் செய்கிறாங்க. எதிர்க்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அந்த சிஸ்டமை அவங்க கையில் எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து எல்லாரும் விழிப்புணர்வோடு இருக்கணும். எல்லா கட்சிகளும் அவங்களோட BLA 2 ஏஜென்ட்ஸை ட்ரெயின் பண்ணி விழிப்புணர்வோட இந்த வாக்குகள் யாரையுமே விட்டு போயிடாம எந்த கட்சிக்கு யார் வாக்களிக்கிறாங்க அப்படிலாம் பார்க்காம நடுநிலையோட எல்லா வாக்காளர்களும் தகுதியான வாக்காளர்கள் எல்லாருக்கும் அவங்களோட வாக்குகளை காப்பாற்றும் அளவிற்கு இந்த இன்டென்சிவ் ரிவிஷனில் கரெக்டாக எல்லாருமே செஞ்சாங்கன்னா நிச்சயமாக இதில் வந்து நன்மை நடக்கும். ஆகையால் இதில் ஒருதலைபட்சமாக யாருமே நடந்துக்க கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. நிச்சயமாக பாஜக ஒரு ஃபேரான எஸ்ஐஆர் நடக்கிறதுக்கு தான் நடைமுறைகளை பின்பற்றுவாங்க கட்சியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மத்திய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இதில் அவங்க எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடு இதில் அவங்க பெருசாக தலையிடுறதில்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக நீங்கள் 2002-05 சொன்னீங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஓராண்டுகள் அப்படிங்கிறது நடந்தது. இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு ஆஃபீஸர்ஸ் போய் பார்க்குறது இதெல்லாம் ஒரு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடுது. இதை ஏறக்குறைய பார்த்தோன்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே எல்லாமே வந்துடுது, ஃபைனலாகவே வந்துடுது. இந்த கால அவகாசம் அப்படிங்கிறதையும் கேள்வி எழுப்புறாங்க. ரெண்டாவது, இப்போ நீங்கள் போலி வாக்காளர்கள் எல்லாம் நிறையா இருக்காங்க, அதெல்லாம் சரி பண்ணணும்னா 24 தேர்தல் இப்போ தான் போச்சு, இப்போ வந்து பாஜக தான் அதில் இருந்து ஜெயிச்சிருக்காங்க, அப்போ இவங்க போலி வாக்குகளில் தான் ஜெயிச்சாங்களா அப்படிங்கிற கேள்வியையும் சில எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் 24 தேர்தலுக்கு அப்புறம் தான் எஸ்ஐஆர் பண்ணணுங்கிறது 20 ஆண்டு காலம் நடைமுறை வந்து அப்புறம் தான் முடியுது. புரியுது. 2002ல் ஒரு பகுதியும் 2005ல் ஒரு பகுதியும் முடிஞ்சிருக்கு. 2005ன்னு எடுத்தால் 20 ஆண்டு காலம் 2025ல் தான் முடியுது. ஒரு 20 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு தான் அந்த எஸ்ஐஆர் ஸ்டார்ட் பண்ணோங்கிறது பேசிக் ப்ராசஸ் கைட்லைன்ஸ் அப்படி தான் இருக்குது. ஆகையால் அந்த 20 இயர் முடியும் போது 2025 வந்துடுது. 24க்கு முன்னாடி பண்ண முடியாது, சாத்தியம் இல்லை. டைம் பீரியட் அதுக்குள்ளது கிடையாது, எஸ்ஐஆருக்குள்ள டைம் பீரியட் இல்லை. ஆகையால் ஏன் முன்னாடி நடத்தலை அப்படிலாம் கேள்விக்கு அதுக்குள்ள டைம் வந்தால் தானே நடத்தலைன்ற தானே அவங்க போலி வாக்குகள் தான் இப்போ ஜெயிச்சாங்களா அப்படின்ற அதெல்லாம் தவறான ஒன்று. அப்போனா திமுகவும் போலி வாக்கில் தான் ஜெயிச்சிச்சா? தமிழ்நாட்டில் 2021 ஆட்சி அமைச்சப்போ திமுகவும் போலி வாக்குகளில் தான் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டும். அது ரொம்ப தவறான ஒன்று. அது அப்படியும் சொல்லக்கூடாது. நம்ம தேர்தல் ஆணையம் அவர்களையும் ஜெயிச்சதாக அறிவித்து இன்றைக்கி ஆட்சியில் இருந்து அவங்க ஆட்சியை நிறைவு செய்ய போகிறாங்க 5 ஆண்டு காலம். அதையும் நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி மத்தியில் ஆட்சி வந்ததையும் குறை சொல்லக்கூடாது. அது மக்கள் வாக்களித்து ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை நம்ம குற்றம் சொல்கிறது ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன். எஸ்ஐஆர் வந்து இந்த 1 மாதம் 2 மாதத்தில் பண்ணுறதுங்க தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஆகையால் வந்து ஓராண்டு நடத்த வேண்டிய விஷயத்தை நம்ம 3 மாதத்தில் முடிக்க முடியும். நடக்கவே கூடாது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க சம்பவங்கள் தான் அவ்வப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்துடுது. குறிப்பாக வந்து பெண்களுக்கு எதிரான அந்த கொடுமைகள் அப்படிங்கிறது இப்போ கோவையில் அந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் அப்பப்போ நடக்கிறத விட அடிக்கடி நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம். திருச்சியில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், கோவையில் கல்லூரி மாணவிக்கு நடந்த சம்பவமாக இருக்கட்டும், ஓராண்டுக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த சம்பவமாக இருக்கட்டும், அவங்க கூட துணைக்காக வரக்கூடிய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஆண்கள் இருந்தால் கூட அவங்கள அடித்து துரத்திட்டு ஒரு 3-4 பேர் பாலியல் வன்கொடுமை செய்து அவங்களை நாசமாக்கி சித்திரவதை பண்ணி ஒரு காட்டுக்குள்ளே குப்பை போல் தூர எறிஞ்சிட்டு ஒரு பெண்ணை வந்து இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா அது எவ்வளோ ஒரு பெரிய கொடுமை, கொடூரம். பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது எந்த லெவலில் இருக்குது? தமிழ்நாடு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பூமியாக மாறிடுச்சு? ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடத்துல இல்லை? ஒரு பெண், ஒரு மாணவி வந்து நேர்முக தேர்வுக்கு போன ஒரு மாணவி கோல்டு மெடலிஸ்ட், ஒரு கோல்டு மெடலிஸ்ட் எடுத்த ஒரு பெண் நேர்முக தேர்வுக்கு போகிறாங்கன்னா அது மாதிரி எத்தனையோ மாணவர்கள் வருவாங்க. கிட்டத்தட்ட அந்த தேர்வுக்கு போகக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே அவங்க வந்து ஒரு பாதுகாப்பை உருவாக்கி இருக்கணும். போலீஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த விஷயத்தில். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த இவங்க தேர்வாயிட்டா அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறவன் தேர்வாக மாட்டாங்கிற எண்ணத்தில் கூட கொலைகள் நடக்கலாம், பாலியல் வன்கொடுமை நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். இல்லை திட்டமிட்ட வேறு எதுக்காக கூட கொலை பண்ணலாம். எரித்து கொல்லப்பட்டிருக்காங்க அந்த மாணவி. அப்படி பெண்கள் வந்து
நடமாட்டமே பயந்து நடமாட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் உச்சத்தில் இருக்கக்கூடிய மாநிலமாக இன்னைக்கு மாறிட்டு வருது. இந்தியாவிலேயே இன்னைக்கு வந்து அதிகமான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இழைக்கப்படுறது தமிழ்நாடு. இந்த பிரச்சனை காவல்துறை எவ்வாறு அணுகும் அப்படிங்கிறத ஏன் காவல்துறையில் ஒரு சென்சிட்டைசேஷன் ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்கிறாங்க? அந்த சென்சிட்டைசேஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக காவல்துறைக்கு சென்சிட்டைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்ப்பதற்கான சென்சிட்டைசேஷன். அது நிர்பயாவோட வழக்குக்கு பின்னாடி அதில் வந்து ஒரு பெரிய லாங் கைட்லைன்ஸை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தாங்க. நிர்பயா ஃபண்டும் வழங்கப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக என்னெல்லாம், எந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல சிசிடிவி கேமராஸ் இருக்கணும். அப்படி இப்போ விமான நிலையத்துக்கு பின்பக்கம்னாலும் சிசிடிவி கேமரா இருக்கணும். அது ஏன் இல்லாமல் போச்சு? இது மாதிரி கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு அந்த குற்றம் செய்தவர்களை பிடிச்சிருக்காங்க, ஆனால் அவங்க தானான்னு இன்னும் தெரியல. அந்த குற்றவாளிகள் கன்ஃபார்ம் பண்ணோம் இவங்க. அந்த 3 பேரை பிடிச்சாங்களான்னு எனக்கு இன்னும் தெரியல. 3 பேர் மாதிரி தான் பார்த்தாங்க. பாதுகாப்பு கிடைக்குங்கிறத விட நடந்து முடிந்த சம்பவத்திற்கு தண்டனை தான் வாங்கி தர முடியுது, தடுக்க முடியல. தடுப்பது எப்படிங்கிறதுக்கு கட்டாயமாக அரசு ஒரு வழி இருக்கணும், வழிவகை செய்யணும். அதில் தமிழ்நாடு அரசு ரொம்ப தோல்வி அடைஞ்சிருக்கு, உளவுத்துறை ரொம்ப தோல்வி அடைஞ்சிருக்கு. இது மாதிரி இப்போ சம்பவங்கள் நடப்பதற்கு குறிப்பாக வந்து தூண்டுதலாக இருக்கிறது வந்து நிறைய ட்ரக் அப்யூஸ். பார்த்தீங்கன்னா இந்த இந்த இளைஞர்கள் வந்து யார் பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்களோ அவங்கள 99% வந்து ட்ரக்ஸும் இந்த டாஸ்மாக்னால உள்ள மதுபானங்களும் தான் காரணம். ஸோ அது 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 வந்து தடுக்கப்பட்டிருக்கா? அது குறைச்சிருக்காங்களா? அதை யாரும் குறைச்ச மாதிரி தெரியல, அதையும் யாரும் பிடிச்ச மாதிரி தெரியல. ஆகையால் அரசோடைய மெஷினரி டோட்டலாக ஃபெயிலியர் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. ஆகையால் சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தமிழ்நாட்டில் மாறி இருக்கிறதுல இருவேறு கருத்து இல்லை. ஓகே, இதில் அரசியலை தாண்டி பொதுவாக ஒரு சிலர் சொல்கிற கருத்து என்னென்னா, அந்த பெண் வந்து அந்த நேரத்தில் அவங்க ஆண் நண்பரோட எதுக்கு அங்கே போனாங்க, இங்கே பொதுவாகவே இந்த கருத்து எங்கே தப்பு நடந்தாலும் அந்த நேரத்தில் இவங்க ஏன் அங்கே போனாங்க, நைட்டு 12 மணிக்கு நிர்பயா விஷயத்துலையுமே கூட சிலர் அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாங்கல்ல, இதுக்கு உங்களோட பதில் என்ன மேடம்? அதாவது ஒரு பெண் வந்து இரவு நேரத்தில் வெளியில் வரக்கூடாதுன்ட்டு எங்கேயுமே எழுதப்பட்ட சட்டம் கிடையாது. ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஹியூமன் பீயிங்கு. அதனால் பெண்கள் எப்போ வந்து தைரியமாக இரவில் கூட நகைகளை அணிந்து நடமாட முடியுமோ அன்றைக்கு தான் உண்மையான விடுதலை இந்த நாட்டிற்கு கிடைத்ததாக கருதப்படும்ட்டு மகாத்மா காந்தி அவர்களே சொல்லியிருக்காங்க. இதை ஏன் திரும்ப திரும்ப நாங்கள் பெண்கள் வந்து இதை நினைவுபடுத்துகிறோம்னா, நீங்கள் நகைகளை விட்டுருங்க, சும்மா பெண்கள் நடந்து ராத்திரி போக முடியுமான்னா முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இந்த மதுபானத்தாலையும் இந்த ட்ரக் யூஸ்னாலையும் வந்திருக்கு. ஒரு அவசரத்துக்காக தன் வீட்டில் உள்ள ஆணை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லி ஒரு அவசரத்துக்காக அவங்க தாய்க்கே உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கலாம், அந்த இடத்த கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருப்பாங்க, அவங்க கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுக்காக அவங்க தவறு செய்ய போகிறாங்கன்னு கண்ணோட்டத்திலே பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கேள்விகளை எழுப்புறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஆனால் அதே நேரம் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்ற கண்ணோட்டத்தை மேலோங்கி பார்த்தால், எதனால் தாக்கப்படுறாங்கங்கிற அந்த உள்ளார்ந்த விஷயத்தை போய் பார்த்தாங்கன்னா, அவர்கள் தாக்கியவர்கள் என்ன நிலைமையில் இருந்தார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்தால் இதுக்கு மேஜர் காரணி என்ன, ஆழமான வேர் என்ன, எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை தான் ட்ரீட் பண்ணோம். புரியுது. மேலோட்டமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. உள்ள கரையான் புத்து போல் அரிச்சு போய் இருக்கிற விஷயங்களை கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் இந்த மாதிரி குற்றங்கள் குறையுமே தவிர வேற எப்படியுமே இந்த குற்றங்கள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஓகே மேடம், இந்த விஷயங்களை தாண்டி பார்த்தீங்கன்னா கூட்டணி 2026 தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து திமுக கூட்டணி ரொம்பவே பலமாக இருக்காங்க. 2019 இப்போ வரைக்குமே கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி இல்லை. ஏன்னா அதிமுகக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்குது, மறுபுறம் பாஜகக்குள்ளேயும் பல பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு அதிமுக கூட்டணி இல்லை தானே, தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை தானே? அப்படி சொல்ல முடியாது. இன்னும் பல மாதங்கள் இருக்குது எலெக்ஷனுக்கு. கூட்டணி இன்னும் நிறைய பேர் இந்த கூட்டணியில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. டிசம்பர் ஜனவரியிலலாம் உங்களுக்கு கூட்டணி செட்டப் வந்து கிளியர் ஆகிடும். ஓகே, ஒரு வலுவான கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணி. வலுவான கூட்டணியை ஏற்படுத்தி இன்னும் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. ஆகையால்
இதில் பெரிய பிளவுகள் என்று பாஜகவில் சொல்கிறதுக்கோ அதிமுகவில் சொல்கிறதுக்கோ பெரிய பிளவுகள் என்று இல்லை பேசக்கூடிய ரீசெண்டாக கூட பிளவுகள் நம்ம இல்லை. பார்த்தோம்னா இப்போ அதிமுக பாஜக இடையில எடுத்துட்டோம்னா கூட அண்ணாமலை வந்து சில விஷயங்கள் வந்து சொல்றாரு. எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் இல்லை வேற யாராவது விலகினாலோ இல்லை யாரையாவது போய் இப்படி என்ன நடந்தாலும் என்னையவே வந்து சொல்றாங்க, நான் வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து பொறுமையாக இருப்பேன், நான் அமித்ஷாஜிக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன், அதனால தான் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். இது நேரடியாக வந்து அதிமுக வந்து அவர் வந்து மிரட்டுறதுன்னு சொல்ல முடியாது, ஒரு எச்சரிக்கிற துணியில் தானே இருக்குது. இல்லை அவரை பொறுத்தவரை அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவில் வந்து பாஜகவுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ளே தான் அவரும் இயங்கிக்கிட்டு இருக்காரு, அதை தான் பார்க்க முடிகிறது. அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணியின் கட்டுப்பாடுக்குள்ளேயும் கூட்டணியோடைய வலிமை பெறணுங்கிற ஒரு எண்ணத்தோடையும் தான் அவரும் இயங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த அளவில் வந்து கூட்டணி நிச்சயமாக வலிமை பெறும். அவங்க இதில் வந்து சலசலப்பு என்று வருவதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்ன பெரிய சலசலப்பு வந்தாலும் மக்களாகிய தமிழக மக்கள் வந்து வாக்காளர்களாகிய தமிழக மக்கள் வந்து வாக்குகளை சரியாக செலுத்துவார்களே, ஆனால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சமீபத்தில் வந்து காங்கிரஸில் வந்து நிறைய தலைவர்கள் வந்து இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வராங்க. அதிக இடங்கள் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. 2006 அந்த விஷயங்களை எல்லாம் ஒப்பிட்டு வந்து பேசுகிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவங்க கொஞ்சமாக தான் பேசுகிறாங்க. அதில் பிடிவாதமாக நின்னாங்கன்னா நிச்சயமாக காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வரணுங்கிற அந்த ஆசை வந்து இருப்பது நியாயமானது தான். பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி கூட்டணியிலையாவது ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப குறைஞ்ச நம்பர். திமுக வந்தப்போ கூட இவங்க சப்போர்ட் பண்ணப்போ கூட ஆட்சியில் பங்கு கிடைக்கல. ஆமாம் 2006 அப்படி இருக்கும் பொழுது இப்போ கூட்டணி ஆட்சியில் பங்கு தருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதே நேரம் அவங்க குறைஞ்சபட்சம் கேட்குறதாவது கேட்கணும். சில குரல்கள் தான் எழும்புதே தவிர கேட்க வேண்டிய முக்கியஸ்தர்கள் யாரும் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஆகையால் அவங்க வந்து திமுகவுக்கு பயந்து போய் தான் இருக்கிறாங்க. அதனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்குறாங்கங்கிறது நம்ம மீடியாவில் தான் நியூஸாக பார்க்க முடியுதே தவிர உண்மையாக கேட்குறாங்களாங்கிறது இல்லை. அழகிரி பேசுகிறாரு, எல்லாருமே செல்வ பிறந்தைய எல்லாருமே பேசுகிறாங்கல்ல மேடம், பேசுகிறாங்க. ஆனால் அதில் எந்த வலிமையும் இல்லை. வலிமையாக உண்மையாகவே அவங்க பிடிவாதமாக கேட்டு வலிமையாக அவங்க பேசுகிறாங்களா இருந்தால் அவங்க இந்த கூட்டணியிலே இருக்கக்கூடாது. நியாயப்படி அவங்க கூட்டணியை விட்டு விலகணும். விலகி அவங்க வேறு கூட்டணியை அமைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ஆட்சியில் பங்குங்கிற அந்த லெவலுக்கு அவங்க போவாங்க. இல்லைன்னா அவங்க அந்த பயணத்தை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை தானே. அவங்க சும்மா ஏதோ கேட்டோம் 2 சீட்டு கூட கிடச்சிது அதோட பேசாமல் ஆயிட்டோங்கிற மாதிரி அதுக்குண்டான பார்கெயின் மாதிரி தான் இது பார்க்கப்படுதே தவிர உண்மையாகவே அவங்க வந்து இதில் பிடிவாதமாக இருந்து ஒரு கூட்டணி ஆட்சியின் ஒரு அங்கமாக இருக்கணும் அப்படிங்கிற உண்மையான நோக்கம் அதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை இருந்துச்சுன்னா நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். நிச்சயமாக வந்து ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியில் பங்குல இருக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப நாள் மக்களும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஆகையால் ஆனால் அந்த எண்ணம் ஒன்றும் காங்கிரஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் பேசுகிறாங்களே தவிர ஆழமாக அதற்குண்டான நடவடிக்கையோட வருகை அப்படின்றது காங்கிரஸ் வந்து அந்த குரலை அதிகமாக வைக்கிறதுக்கு ஒரு நல்ல காரணமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஏன்னா ஆப்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு ஆப்ஷன் இருக்காரு, அதனால நம்ம வந்து சொல்லி பார்க்கலாம் அப்படின்ற அந்த விஷயத்தை கையில் எடுத்துரு. ஏன்னா விஜயும் சொல்றாரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிறது, அது ஒரு காரணமா இருக்கா? இருக்கு. ஆமா, அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால காங்கிரஸ்லேருந்து விஜய் கூட கூட்டணி வைக்கணும்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. முக்கிய ஆளுங்களே பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, தங்க கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. அது ஆரோக்கியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அவங்க வந்து அந்த கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னு நினைக்கிறது ஒரு வளர்ச்சி தானே. அந்த வளர்ச்சிக்கு அவங்க வந்து நிச்சயமாக அதில் பிடிவாதமாக அந்த வளர்ச்சிக்கு நிற்கணுமே தவிர எனக்கு தெரிஞ்சு. ஆனால் சோனியா காந்தி ராகுல் காந்தி இந்த ஏற்பாடுக்கு ஒத்துக்குவாங்களான்னு எனக்கு டவுட்டு தான். அவங்க வந்து எப்பயுமே திமுக கூட பயணிக்கிறத பற்றி ஆலோசிக்கக்கூடிய ஆட்கள். அதே மாதிரி இது திமுக எப்பயுமே ஒட்டுண்ணி மாதிரி காங்கிரஸை விடவே மாட்டாங்க. ஏன்னா விட்டுட்டா அவங்களுக்கு ஏதோ ஒரு சில, அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு முக்கிய பங்களிக்கிறாங்க திமுகவோட கூட்டணியில். ஆனால் அவங்க எந்த பங்கும் அளிக்காத மாதிரி தான் எப்பயுமே திமுக பாவிக்கும். அவங்கள கடைக்கோடியில் தான் ஒதுக்கி வைக்கும். ஆனால் அதை உணர்வார்களே ஆனால், காங்கிரஸ் அதை உணர்வார்களே ஆனால் சரியான நடைமுறையை பின்பற்றி அவங்க கூட்டணியிலேருந்து வந்து ஒரு நல்ல கூட்டணி அமைச்சாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்லை மேடம், நீங்கள் வாக்கு வங்கி அப்படிலாம் பார்த்தோம்னா எம்பி இடங்கள்லாம்
10 இடங்கள் காங்கிரஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆனா வந்து நீங்க திமுக வந்து காங்கிரஸ் வந்து சரியா நடத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. 10 இடம் அப்படின்றது ஒரு பெரிய நம்பர் தானே. அப்ப சட்டமன்ற தேர்தல்லையும் வந்து 60 இடம் கொடுக்கணும்ல. இல்ல கடந்த காலத்துல 60 இடம் கொடுத்தப்ப எல்லாம் கம்மியா தானே வெற்றி பெற்றிருக்காங்க. 63 இடம் கொடுத்தப்ப 5 இடம் தான் வெற்றி பெற்றாங்க. 40 கொடுத்த இடத்துல 8 இடம் தான் ஜெயிச்சிருந்தது. 150 இடத்துல 130 இடத்துல நின்ன திமுக 22 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. அதனால அந்த காலகட்டம் வேற. அதனால அதை வச்சு நாம எந்த முடிவுக்கும் வர முடியாது. அதனால என்னை பொறுத்தவரை அதிக இடங்கள் காங்கிரஸ் கேட்கறது வந்து ஆமாம் அது தேசிய கட்சி, அவங்க கேட்டு தன்னை நிலைநிறுத்திக்கணும்னு கேட்கறதுனால என்ன தவறு? நிறைய பேருக்கு அந்த கட்சியில் எதிர்பார்ப்புகள் இருக்குது. எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்புகள் கூட்டணினால கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அதை எதிர்பார்க்கறதுனால ஒன்றும் தேசிய கட்சி எதிர்பார்க்கறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அதே நேரம் இவர்களோட பயணித்தால் அவர்கள் வெற்றி பெற முடியுமாங்கிற நிலைமை இந்த தடவை ஏற்பட்டிருக்கு. திமுகவோட பயணித்தால் காங்கிரஸுக்கு வெற்றி கிடைக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு. அதனால தான் அவங்க விஜய் கூட போனோங்கிறது ஒரு பக்கம் குரல்கள் எழுந்து வருது. ஆகையால அதை அப்படியே நம்ம பார்க்க வேண்டும். விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணி இது ரெண்டையும் சேர்த்து கூட நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுதுல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து விஜய் வந்து வருவார், ஆர்பி உதயகுமார்லாம் கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற அளவுல எல்லாம் வெளிப்படையாவே அழைப்பு கொடுக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அதான், அதாவது கொள்கை நீங்களும் அழைப்பு கொடுக்குறீங்களா விஜய்க்கு? இல்ல, அழைப்பு விடுக்கிறத விட அதை தீர்மானிக்கிற இடத்துல விஜய் தானே இருக்காரு. நாம அழைப்பு விடுத்தாலும் அவரு என்ன தீர்மானிக்கிறாரோ அதுதான் முடிவு. கொள்கை முரணான கட்சிகள் எத்தனையோ வந்து இப்போ காங்கிரஸும் சிவசேனாவும் கொள்கை முரணான கட்சிகள் தான். ஆனால் மகாராஷ்டிராவில் கூட்டணி அமைச்சு ஆட்சிக்கே வந்தாங்க. அது மாதிரி கொள்கை முரணான எவ்வளோ கட்சிகள் இணைந்து பயணிக்கிறாங்க. ஈவன் பவன் கல்யாணும் சந்திரபாபு நாயுடுமே இப்போ கொள்கை முரணான கட்சிகள் தான். ஆனால் இணைந்து பயணித்து இன்னைக்கு ஒரு ஆட்சியை நல்லாட்சியை பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. அது மாதிரி கொள்கை முரண் என்பதை பார்க்க வேண்டிய, அதை வந்து தேர்தலுக்காக அதை நாம் அகற்றி வைக்கலாம். அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கொள்கை ஒரு இடையூறாக வர வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். தேர்தல் வெற்றியை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு பயணிப்பார்களே ஆனால் இந்த கட்சிகளுடைய கூட்டணியெல்லாம் சாத்தியமே தான். அதனால சாத்தியமற்றதுன்னு நம்ம எதுவுமே கிடையாது, சாத்தியம்தான். விஜய் இந்த கூட்டணிக்கு வந்தா கூட்டணி பலமாகும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? அவருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அவர் முடிவெடுப்பாராங்கிறது நமக்கு தெரியல. அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு. அந்த மாதிரி கூட்டணி முடிவுக்குள்ள அவர் போவாராங்கிறது சந்தேகம் தான். அது ஓகே. விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வர சந்தேகமா தான். ஓகே மேடம். இப்போ ரீசெண்டாக வந்து அஜித் அவரோட இன்டர்வியூ வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசு பொருளாக இருக்கு. அவர் வந்து இந்த கூட்டம் சேர்க்கிற பற்றி சொன்ன விஷயங்கள், அது மாதிரி இந்த கரூர் விஷயத்துக்குமே ஒருத்தர் மேலே வந்து நம்ம பழிபட முடியாது அப்படின்ற ஒரு கூட்டு பொறுப்பு அந்த விஷயங்களை வந்து பேசியிருந்தார். நீங்கள் பார்த்தீங்களா? ரொம்ப நியாயமாக இருந்துச்சு அவரோட இன்டர்வியூ. ரொம்ப ரொம்ப கரெக்டாக பேசியிருந்தாரு. ஓகே. பிரபலங்கள் வருவாங்க, ஆனால் மக்களாகிய நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் சுயமாக சிந்திக்கணும். இது மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் நீங்கள் தற்காத்துக்கிறதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிறத அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அது தப்பே கிடையாது. அவர் சொல்றதுல அர்த்தம் இருக்கு, கரெக்டும் கூட. அவரை பொறுத்தவரை வந்து மக்களை உணர்வுபூர்வமாக பார்க்கிறார். அப்படிதான் அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகே. அவர் அந்த இறந்த மக்களுடைய இடத்திலிருந்து அவர்களுடைய உணர்வை கலந்து பேசுறதுனால அவர் உண்மையை பேசுறாரு. ஓகே. அப்படிதான் அதை பார்க்கணும். அதனால அவரோட கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சரியான ஒரு அட்வைஸை அதிகாரிகளா இருக்கட்டும், அரசா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவரோட அட்வைஸ் வந்து எல்லாருக்குமே பொருத்தமா இருந்தது, நியாயமாகவும் இருந்தது. ஓகே. சோசியல் மீடியாவில் நீங்கள் எந்த அளவுக்கு மேடம் ஆக்டிவ்? எந்தெந்த பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுவீங்க? அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா, லிங்க்டின், இது எல்லாமே பார்ப்பேன். ஓகே. என்னோடது சோஷியல் இது அப்லோடும் அதில் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதில் உங்களுக்கு யாராவது இன்ஸ்பயர் பண்ண இந்த போஸ்ட்லாம் நல்லா இருக்கும் உங்கள் எழுத? நிறைய வரும். பதில் சொல்ல முடியாத அளவுக்கு வரும். நல்லதாகவும் வரும், மோசமாகவும் வரும். ஆனால் எதுக்கும் பெருசாக நம்ம ரிப்ளை பண்ணிட்டு இருந்து சிலது நல்லதாக ரிப்ளை பண்ணி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சிலது நம்ம மோசமாக இருக்கும், அது ஏதாவது ரிப்ளை பண்ணி அதுவும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ரொம்ப லாங் வாராக போய்கிட்டு இருக்கும். ஆமாம். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது இல்லை. அதனால ரொம்ப நம்ம பதிலும் நம்ம சொல்றது இல்லை. ஆனால் அவங்க குட் கிரெடிட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு தேங்க்ஸ் போடுவேன். அது மற்றபடி நான் ரொம்ப இது பண்றது இல்லை. தீவிரமான அரசியல் அப்படிங்கிறத தாண்டி தனிப்பட்ட முறையில் சமீபத்தில் ஏதாவது படம் பார்த்தீங்களா? படம் சமீபத்தில் பார்த்த படம் கூலி பார்த்தீங்க? ஆமாம், கூலி லாஸ்ட்டாக தமிழ் படம் பார்த்தேன். தியேட்டரில் போய் பார்த்தேன். நான் பிற மொழிகள் படமும் அதிகமாக பார்ப்பேன்.
தமிழ்ல வந்து கூலி தான் லாஸ்டா பார்த்தேன். சமீபத்தில் வந்து இன்னொன்று இந்திய பெண்கள் அணி வந்து உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 40-50 வருஷம் இதில் இப்போ தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. கிரிக்கெட்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா? பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்திய பெண்கள் வெற்றி பெற்றது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். இந்திய பெண்கள் கிரிக்கெட் வந்து எழுந்திருக்குமா, அப்படி ஒரு இந்திய பெண்களுக்கு கிரிக்கெட் ஒரு விளையாட்டு தேவையா, இப்படியெல்லாம் நகைத்தாங்க. ஆமாம், ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கிறாங்க இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியே. ஆமாம், பல நேரங்களில் நகைப்புக்கு உள்ளாக்கியிருக்காங்க. அப்படியெல்லாம் தாண்டி எல்லா அவமானங்களையும் பொறுத்து கொண்டு போராடி இன்னைக்கு ஒரு உலக அளவில் ஒரு வெற்றி காலத்தை இன்னைக்கு பார்த்துருக்காங்கன்னா, உண்மையாகவே மென்ஸ் கிரிக்கெட்டை விட விமென்ஸ் கிரிக்கெட் தான் கிரேட்டுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப போராடி வந்திருக்காங்க. மென் கிரிக்கெட்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஸ்பான்சர்ஸ் இருந்தாங்க, மக்களே இருக்காங்க எல்லாம். ஆனால் விமென் கிரிக்கெட்டுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அப்படி இருந்தும் கூட அவங்க இந்த அளவுக்கு போராடி வந்திருக்காங்கிறப்ப மக்களாகிய நாம தான், குறிப்பாக பெண்களாகிய நாம அதிகமாக அந்த அவங்களோட கிரிக்கெட்டை நாம் பார்க்கறது மட்டும் கிடையாது, அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு நம்மளால் இயன்றது என்ன உண்டோ அதெல்லாம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து இப்போ பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒன்று போயிட்டு இருக்கு. நீங்கள் பிக் பாஸ்லாம் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? ஏதோ 1-2 தடவை பார்த்துருக்கேன், அதிகமாக பார்த்ததில்ல. திடீர்னு ரொம்ப அவங்க எல்லாம் டென்ஷன் ஆவாங்க இந்த பிக் பாஸில். அதை பார்த்த உடனே நமக்கு இதை கண்டினியூ பண்ணணுமா பார்க்க அப்படின்னு எந்திரிச்சு போயிடலாம் மாதிரி தோணும். அதனால் பிக் பாஸ் அதிகமாக பார்க்க மாட்டேன். அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க, எதோ சின்ன சின்ன காரியங்களுக்காக சம்மந்தம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அப்படியே ஜோடிக்கப்பட்டு தகராறு மாதிரிலாம் வரும். அது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தகராறே அதிகமாக இருக்கு. அதில் இந்த பிக் பாஸ் இதை வேற பிக் பாஸ் தகராறு வேற நம்ம பார்த்து நம்ம டென்ஷனை ஏன் ஏற்றிக்குவானே. அதனால மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற இடத்துல நாம இருக்கோம். இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வேற, இந்த டிவியை பார்த்து வேற அது வேற தலையில ஓடக்கூடாதுன்ட்டு உஷாரா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட். ஒரு இமேஜினேஷனுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போறீங்கன்னா கூட யாரெல்லாம் அந்த கண்டஸ்டன்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க? அது யாரை வேணா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சவங்க அந்த மாதிரி. நீங்கள் எப்படி யாரை யோசிக்கிறீங்க? நான் வந்து அதிகமான பெண்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைப்பேன் எப்பயுமே ஒரு பக்கம். அது போக வந்து சுமூகமான ஒரு சூழ்நிலை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காது. எப்படினாலும் சண்டை இருக்கும் அதுல. அதனால அந்த வீட்டுக்குள்ள போகாம இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பிளான் பண்ணிக்கணும். போன் எடுக்க மாட்டீங்க? ஆமா, போன் எடுக்க, அதாவது பிக் பாஸ்ங்கிற அந்த அந்த இதுவே வந்து நம்மளை இன்னும் ப்ரெஷர் ஏற்றிடும். எப்படியா இருந்தாலும் பிடிச்சவங்களை போனாலும் சண்டை வந்துடும். ஏதோ ஒன்று இது பண்ணி நமக்குள்ள ஒரு அதிருப்தியை உண்டு பண்ணிடுவாங்க. அப்போ நம்மளோட கார்டியாலிட்டி போயிடும், நம்மளோட ரியல் நேச்சர் மாறிடும். நம்மளோட உண்மையான குணங்களுக்கு நம்ம மாறி நிற்கக்கூடியவர்களாக இருப்போம். அதனால நம்மை போன்றவர்கள் அதுக்கு அந்த அந்த விளையாட்டுக்கு தகுதியானவர்களாக நான் பார்க்கல. போகாம இருக்கிறதே நல்லது. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.